ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவின் தனு விளாக்ஸ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஹோப் எல்லாம் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த பதிவில் வாராகி அம்பாளை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுவும் வாராகி அம்பாளுக்கு உரிதான நாட்களான இந்த ஆஷாட நவராத்திரி 9 நாட்கள் விரத முறை எப்படி இருக்கலாம், அதோட இந்த ஆஷாட நவராத்திரி என்னைக்கு தொடங்கி என்னைக்கு முடியுது, விரத முறை, விரதத்திற்கான பலன் அப்படின்னு சொல்லி எல்லாமே இந்த ஒரு பதிவில் பார்த்துடலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் எண்டிங் வரைக்கும் பாருங்க. அம்பாளுடைய அனுகிரகம் எல்லாருக்கும் கிடைக்கட்டும். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அற்புதம் வாய்ந்த இந்த 9 நாட்கள் வாராகி தாயே எப்படி நம்மளோட வீட்டுக்கு அழைத்து வழிபாடு செய்யறது, பூஜை முறைகள், அதோட இந்த 9 நாட்கள் செய்ய வேண்டிய அர்ச்சனைகள், பிரசாதங்கள், அதுக்கப்புறம் இந்த மந்திரங்கள், என்ன மாதிரி மந்திரங்கள் எல்லாம் பாராயணம் செய்யலாம், இது எல்லாத்தையும் பார்த்துடலாம். வாராகி அம்பால வழிபாடு செய்யக்கூடிய எல்லா பக்தர்களும் ரொம்பவே ஆவலா எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நாள் அப்படின்னா இந்த ஆஷாட நவராத்திரி நாட்கள். அதுக்கு முன்னாடி எல்லாருக்கும் பரிச்சயமான ஒரு நவராத்திரி அப்படின்னா ஐப்பசி மாதத்தில் வரக்கூடிய அந்த 9 நாட்கள் நவராத்திரி தான். அந்த 9 நாட்களும் கொலு வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கிராண்டா எல்லாரும் செலிப்ரேட் பண்ணுவாங்க. ஸோ அதனால மோஸ்ட்லி நம்ம கொலு வைக்கல அப்படின்னாலும் நிறைய பேர் நம்மளை இன்வைட் பண்றது இந்த மாதிரி எல்லாம் நடக்கும். ஸோ அதனால எல்லாருக்கும் இது தெரிஞ்சிருக்கும். அதனால எல்லாருடைய மனசுலயும் நவராத்திரி அப்படின்னா அந்த ஐப்பசி மாதத்தில் வரக்கூடிய அந்த 9 நாட்கள் நவராத்திரி அப்படிங்கிறது தான் மோஸ்ட்லி எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒன்னா இருக்கு. முதல் 3 நாட்கள் சக்தி தேவிக்காகவும், அடுத்த 3 நாட்கள் மகாலட்சுமி தாயாருக்காகவும், அடுத்த 3 நாட்கள் சரஸ்வதி தேவி, இந்த மாதிரி செப்பரேட் பண்ணி அந்த நவராத்திரி செலிப்ரேட் பண்ணுவாங்க. ஆனா இந்த ஆஷாட நவராத்திரி இருக்கு இல்லையா, இது அம்பாளுக்காக மட்டும், வாராகி தாய்க்கு மட்டுமே நம்ம வழிபாடு செய்யக்கூடிய அற்புதமான நாட்கள். இந்த ஆஷாட நவராத்திரி முதல்ல என்ன காரணத்துக்காக கொண்டாடப்படுது அப்படிங்கறது தெரிஞ்சுக்கலாம். வாராகி அம்பாளை நோக்கி வழிபாடு செஞ்சு உங்களோட கஷ்ட நஷ்டங்கள் எதுவாக இருந்தாலும் அவகிட்ட சொல்லிட்டீங்க அப்படின்னா எல்லாமே கூடிய சீக்கிரத்துல நிறைவேறிடும். எல்லா பிரச்சனைகளும் கூடிய சீக்கிரத்துல தீர்ந்துடும். இது அம்பாள் மேல இருக்கக்கூடிய ஒரு ஆணித்தரமான நம்பிக்கை. அதே சமயம் நீங்க கெட்ட எண்ணத்தோட ஒரு வழிபாடு செய்றீங்க அப்படின்னா அது அப்படியே உங்களுக்கு தான் சேரும். நற்குணத்தோட நல்ல எண்ணத்தோட நீங்க எப்பேற்பட்ட வேண்டுதல் வச்சாலும் சரி, அம்பாள் அதை நிறைவேற்றி கொடுப்பா. கெட்ட எண்ணத்தோட அவன் நல்லா இருக்கக்கூடாது, இவன் நல்லா இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட நீ அம்பாளை நெருங்கின அப்படின்னாலே அது உங்களுக்கு தான் பாதிப்பை கொடுக்கக்கூடிய ஒன்றாக இருக்கும். திருமண பாக்கியம் கை கூடணும், தீராத நோய்கள் எங்களுக்கு தீரணும், குழந்தை பாக்கியம் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்க என்ன மாதிரி வேண்டுதல் வச்சு அம்பாளை வழிபாடு செஞ்சாலும் சரி, உங்களோட வேண்டுதல் எதுவா இருந்தாலும் சரி, வாராகி அம்பாள் நிறைவேற்றி கொடுப்பா. இப்பெல்லாம் நிறைய பேரோட வீட்டுல அப்படின்னு சொல்றதை விட எல்லாருடைய வீட்லயும் வாராகி அம்பாள் ஒரு சிம்மாசனம் போட்டு உட்கார்ந்துட்டா அப்படின்னு தான் சொல்லணும். அப்படி அந்த அம்பாள் இருக்கக்கூடிய எந்த வீடாக இருந்தாலும் சரி, அந்த வீட்டுல எந்த ஒரு துர்சக்தியும் உள்ள நுழைய முடியாது. சரி, இந்த ஆணி மாதத்தில் வரக்கூடிய இந்த ஆஷாட நவராத்திரி பர்டிகுலரா எதை நோக்கி நம்ம வழிபாடு செய்யணும், எதெல்லாம் நம்ம வேண்டுதலா வைக்கணும் அப்படிங்கறத பார்த்துடலாம். இந்த 9 நாட்கள் ஆஷாட நவராத்திரி தினங்கள்ல வழிபாடு செஞ்சு உங்களோட வேண்டுதல் என்னவோ அதை அம்பாள் கிட்ட சொல்லி அம்பாளை நோக்கி விரதம் இருந்து வழிபாடு செஞ்சுட்டு வாங்க. அது கண்டிப்பா நிச்சயமா நிறைவேற்றி கொடுப்பா. ஆனி மாதத்தில் வரக்கூடிய இந்த ஆஷாட நவராத்திரி முதல்ல யாருக்கு அப்படின்னா விவசாயிகளுக்கு. விவசாயம் நல்ல வளமாகவும் செழிப்பாகவும் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஆனி மாதத்தில் ஆஷாட நவராத்திரி கொண்டாடப்பட்டுச்சு. பொதுவா ஆனி மாதம் அப்படின்னா நிறைய விதைகள் விதைப்பாங்க. விவசாயிகளுக்காகவே இருக்கக்கூடிய ஒரு தெய்வம் அப்படின்னா வாராகி தாயை தான் சொல்லலாம். அம்பாளுடைய திருவுருவ படத்திலேயே நீங்க பார்த்திருப்பீங்க. அம்பாளுடைய கரங்கள்ல ஏற்கலப்பை ஒரு கையில வச்சிருப்பாங்க. ஏற்கலப்பை ஒரு கையில வச்சுட்டு தான் காட்சி கொடுப்பா. ஏழைகளின் மகாலட்சுமி வாராகி தாய். இந்த ஆனி மாதத்தில் விவசாயிகள் எல்லாருமே விதை விதைப்பாங்க. நல்லபடியா அறுவடை நடக்கணும், நல்ல மழை பெய்யணும் அப்படின்னு சொல்லி வேண்டுதல் வச்சு வழிபாடு செய்வாங்க. நம்மள நிறைய பேர் என்னதான் சிட்டில வாழ்ந்தாலும் நம்ம தினமும் எதை நோக்கி ஓடிட்டு இருக்கோம், எதுக்காக காலையில எழுந்து ஒரே ஓட்டமா ஓடிட்டு இருக்கோம் அப்படின்னா சாப்பாட்டுக்காக தான். அந்த 3 வேளை உணவு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்லையா? மனிதர்கள் மட்டும் இல்ல, உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா விதமான ஜீவராசிகளுக்கும் உணவு அப்படிங்கிறது மிக மிக அவசியமான ஒன்று. அதை நோக்கி தான் தினந்தோறும் நம்ம ஓடிட்டு இருக்கோம். விவசாயிகள் மட்டும்தான் நல்ல மழை பெய்யணும், விதைகள் எல்லாம் நல்லா வளர்ந்து வரணும் அப்படின்னு சொல்லி வேண்டுதல் வச்சு வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறது அவசியம் இல்லை. நம்ம எல்லாருக்குமே உணவு அப்படிங்கிறது அவசியமான ஒன்று தானே. விவசாயிகள் இல்ல, விவசாயம் அப்படிங்கிறது ஒன்று இல்லை அப்படின்னா எதுவுமே இல்லை. அதுதானே உண்மை. அதனால உங்களோட வேண்டுதல் எதுவா இருந்தாலும் உங்களோட வேண்டுதலை நீங்க முதல்ல சொல்லிட்டு அடுத்து விவசாயிகளும் விவசாயமும் நல்ல செழிப்பா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு வேண்டுதலும் இந்த 9 நாட்கள் வச்சு வழிபாடு செய்யுங்க. இந்த ஆஷாட நவராத்திரி 2025 எந்த நாள்ல தொடங்கி எந்த நாள்ல முடியுது அப்படிங்கறத முதல்ல பார்த்துட்டு வந்துடலாம். அதுக்கப்புறமா விரதம் எப்படி இருக்கலாம் அப்படிங்கறத டீட்டெயிலா சொல்றேன்.
ஆஷாட நவராத்திரி 2025 இந்த வருடம் எந்த தேதியில் தொடங்குது அப்படின்னா வருகின்ற 26/6/2025 வியாழக்கிழமை அன்று தொடங்க இருக்கு. அதை தொடர்ந்து 9வது தினம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4/7/2025 வெள்ளிக்கிழமை ஆஷாட நவராத்திரியோட 9வது நாள் நிறைவு பெறுது. 26/6/2025 வியாழக்கிழமை தொடங்கி 4/7/2025 வெள்ளிக்கிழமை முடியுது. இந்த ஆஷாட நவராத்திரி 2025 எந்த தேதியில தொடங்கி எந்த தேதியில முடியுது அப்படிங்கறத தெளிவா சொல்லிட்டேன். இப்போ எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த 9 நாட்கள் தான் 2025 ஆஷாட நவராத்திரி. நம்ம எல்லாருடைய வீட்லயும் வாராகி அம்பாளை நோக்கி பூஜை வழிபாடு செய்ய போறோம். இந்த 9 நாட்களும் எல்லாராலையும் வழிபாடு செய்ய முடியுமா அப்படின்னா ஒரு சிலருக்கு, பெண்களை பொறுத்த வரைக்கும் நிறைய காரணங்கள் இருக்கு. அதுல மெயினா பீரியட்ஸ் டைம். இதை தவிர்த்து நிறைய காரணங்கள் இருக்கும். அந்த காரணத்தால 9 நாட்கள் தொடர்ந்து வழிபாடு செய்ய முடியாதவங்க கூட பஞ்சமி அஷ்டமி இந்த 2 நாட்கள் தவறாம பூஜை வழிபாடு செய்யுங்க. இந்த 9 நாட்கள் விரதம் இருந்த வழிபாடு செஞ்ச பலன் கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும். பஞ்சமி அஷ்டமி இந்த 2 நாட்கள் என்ன தேதியில வருது அப்படிங்கறத நான் சொல்லிடுறேன். 30/6/2025 திங்கட்கிழமை பஞ்சமி திதியா இருக்கு. ஆனா ஞாயிற்றுக்கிழமையே பஞ்சமி திதி 12 மணி அளவுக்கே தொடங்கி அடுத்த நாள் திங்கட்கிழமை 1 மணி அளவுக்கு பஞ்சமி திதி அப்படிங்கிறது முடிஞ்சு போகுது. பொதுவா அம்பாளுக்கு வழிபாடு அப்படின்னா இரவு நேர வழிபாடு அப்படிங்கிறது ரொம்ப ஸ்பெஷலான ஒன்று, எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் இது. அதனால மாலை நேர வழிபாடு செய்யணும் அப்படின்னு நினைச்சிங்க அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமை மாலை 6 மணிக்கு மேலே உங்களோட வழிபாடை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா அடுத்த நாள் திங்கட்கிழமை மதியம் 1 மணி வரைக்கும் பஞ்சமி திதி இருக்கு. நீங்கள் அந்த டைம்லையும் வழிபாடு செய்யலாம், தவறு கிடையாது. பஞ்சமி திதியை தவற விட்டுட்டீங்க, அந்த நாளில் என்னால் பூஜை வழிபாடு செய்ய முடியாத சுச்சுவேஷன் இருந்தது அப்படின்னா அடுத்து அஷ்டமி. அஷ்டமி திதியும் பார்த்தீங்க அப்படின்னா 2/7/2025 புதன்கிழமை மதியம் 2:30 மணிக்கு 2:30 மணிக்கு மேலே தான் ஸ்டார்ட் ஆகுது. அடுத்த நாள் 3/7/2025 வியாழக்கிழமை மாலை 4:30 மணி வரைக்கும் அஷ்டமி திதி இருக்கு. இந்த அஷ்டமி திதியில வழிபாடு செய்யறீங்க அப்படின்னா புதன்கிழமை மாலை நேரத்துல நீங்க வழிபாடு செய்யலாம். அப்படி இல்லைன்னா வியாழக்கிழமை காலையில இந்த பிரம்ம முகூர்த்த நேரம் இருக்கும் இல்லையா, அந்த நேரத்துல நீங்க வழிபாடு செஞ்சு முடிச்சிருங்க. இந்த 2 நேரத்தையுமே தவற விட்டுட்டோம், மாலை நேரத்துலையும் செய்ய முடியல, பிரம்ம முகூர்த்தத்துலையும் எங்களால் வழிபாடு செய்ய முடியல அப்படின்னா அட்லீஸ்ட் அந்த அஷ்டமி திதி இருக்கு இல்லையா, அந்த திதி 4:30 மணிக்கு தான் முடியுது. ஸோ அது வந்து முடியறதுக்குள்ளேயாச்சும் நீங்கள் வழிபாடு செஞ்சுருங்க. இது எல்லாத்தையுமே நாங்கள் தவற விட்டுட்டோம், ஆஷாட நவராத்திரி வந்ததே எங்களுக்கு தெரியல அப்படின்னா இடையில நீங்கள் பார்த்துருப்பீங்க இல்லையா, இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா அட்லீஸ்ட் நிறைவு நாள் வரும் இல்லையா, ஆஷாட நவராத்திரி நிறைவு நாள் 4/7/2025 வெள்ளிக்கிழமை நிறைவு பெறுது இல்லையா, அந்த நாளில் விரதம் இருந்து வழிபாடு செய்யுங்க. எல்லா நாளையும் நீங்கள் தவற விட்டு இருந்தா கூட பரவாயில்ல, அட்லீஸ்ட் அந்த நிறைவு நாள் வரும் இல்லையா, ஆஷாட நவராத்திரியோடைய நிறைவு நாள் 4/7/2025 நான் ரிப்பீட்டடாக சொல்லிட்டே இருக்கேன். அந்த வெள்ளிக்கிழமை வழிபாடு அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பு. அதனால அந்த நிறைவு நாள் ஆஷாட நவராத்திரியுடைய அந்த நிறைவு நாளை தவற விடாம வழிபாடு செய்யுங்க. கேட்டதை கேட்ட வண்ணம் கொடுக்கக்கூடியவள் வாராகி தாய். அதனால் நிறைவு நாளான 4/7/2025 வெள்ளிக்கிழமை அன்று வாராகி அம்பாளை நோக்கி விரதம் இருந்து வழிபாடு செய்யுங்க. எல்லா வேண்டுதலும் நிச்சயமாக நிறைவேறும். லலிதாம்பிகை அம்பாளுடைய படை தலைவியாக விளங்கக்கூடிய வாராகி அம்பாளுக்கு இந்த ஆஷாட நவராத்திரி இந்த 9 நாட்கள் எப்படி விரதம் இருக்கலாம் அப்படிங்கிறத டீட்டெயில்டாக பார்த்துடலாம். இதில் முதல்ல இந்த காப்பு கட்டி விரதம் இருக்கிறத பற்றி நான் சொல்லிடுறேன். இந்த 9 நாட்களும் நீங்கள் காப்பு கட்டி விரதம் இருக்க போகிறீங்க அப்படின்னா வீடு நிச்சயமா ரொம்ப சுத்தபத்தமா வச்சு வழிபாடு செய்யணும். நான் எந்த பூஜை ரிலேட்டட் வீடியோ போட்டாலும் அசைவம் சாப்பிட்டுட்டு இதை செய்யலாமா, அசைவம் சாப்பிட்டுட்டு இந்த பரிகாரம் செய்யலாமா, இந்த மாதிரி எல்லாம் கேட்குறீங்க. அசைவம் அப்படிங்கிறது பூஜை வழிபாட்டிற்கு உகந்ததா அப்படின்னா கண்டிப்பா இல்லை. அதுலேயும் பூஜை அறையில எல்லா விதமான சுவாமி திருவுருவ படங்கள் எல்லாம் இருக்கும். ஒரு சிலருக்கெல்லாம் குலதெய்வ வழிபாடு அப்படிங்கிறது இந்த அசைவம் பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஸோ அவங்கெல்லாம் வந்து குலதெய்வ கோவிலில் இந்த மாதிரி பண்ணிக்கலாம். அதை தவிர்த்து பூஜை அறை அப்படின்னா அதில் எல்லா விதமான சுவாமி திருவுருவ படங்கள் இருக்கும். அதனால அசைவம் அப்படிங்கிறது எல்லா சுவாமிகளுக்கும் அக்செப்டபிள் கிடையாது. அதனால நீங்கள் எந்த பூஜை வழிபாடு செஞ்சாலும் சரி, பூஜை அறையில் செய்கிறீங்க அப்படின்னா அசைவம் சாப்பிட்டுட்டு அந்த பூஜை அறைக்குள்ளே வராமல் இருக்கிறது தான் நல்லது. அதுதான் வந்து உகந்த ஒரு செயல். அசைவம் அறவே தவிர்த்துட்டு தான் நீங்கள் எந்த ஒரு வழிபாடை தொடங்குறதா இருந்தாலும் அசைவம் அப்படிங்கிறது தவிர்த்துட்டு நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. ஞாபகத்தில் வச்சுக்கோ,
வச்சுக்கோங்க. இந்த 9 நாட்கள் ஆஷாட நவராத்திரி இந்த வழிபாடு நீங்க தொடங்க போறீங்க, விரதம் இருந்து வழிபாடு செய்ய போறீங்க அப்படின்னா, கண்டிப்பா அசைவம் அப்படிங்கிறது அறவே தவிர்க்கணும். விஷயம் அசைவத்த அறவே தவிர்த்துடுங்க. இந்த 9 நாட்கள் அசைவம் சாப்பிடக்கூடாது. அடுத்து காப்பு கட்டி வழிபாடு செய்றீங்க அப்படின்னா, வீடு சுத்தபத்தமா இருக்கணும். அசைவம் இருக்கக்கூடாது. தாம்பத்தியம் அப்படிங்கிறது இருக்கக்கூடாது. வாயில் உதிர்க்கக்கூடிய வார்த்தைகள் ஒவ்வொரு வார்த்தையும் தூய்மையானதாகவும் நன்மையை தரக்கூடியதாகவும் தான் இருக்கணும். முகசுளிப்பை ஏற்படுத்தக்கூடிய எந்த ஒரு வார்த்தையும் பயன்படுத்தக்கூடாது. இது காப்பு கட்டி விரதம் இருக்கிறவங்களுக்கு தான் அப்படின்னு கிடையாது. இந்த 9 நாட்கள் விரதம் இருக்கிறீங்க, காப்பு கட்டினாலும் சரி கட்டல அப்படின்னாலும் சரி, இந்த 9 நாட்களும் தூய்மையான எண்ணங்கள், தூய்மையான வார்த்தைகள், இதை தவிர்த்து வேறு எதுவுமே உங்களோட மனசுல இருக்கக்கூடாது. நான் சொல்றது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். எல்லா விதத்திலையுமே சுத்தபத்தமா தூய்மையா இருக்கணும். பக்கத்துல இருக்கக்கூடிய வாராகி அம்பாள் கோவில் அப்படி இல்லைன்னா வீட்லயே வாராகி அம்பாளுடைய திருவுருவ படத்துக்கு முன்னாடி காப்பு வச்சுக்கோங்க. காப்பு ரெடி பண்ணி வச்சுட்டு அன்னைக்கு காலையில விரதம் தொடங்க போறோம் இல்லையா, அன்னைக்கு காலையில எழுந்து குளிச்சு முடிச்சுட்டு அம்பாளுடைய துதி ஏதாவது சொல்லிட்டு அதுக்கப்புறமா நீங்களே காப்பு எடுத்து கட்டிக்கலாம். அப்படி இல்லைன்னா பெரியவங்க யாராவது இருப்பாங்க இல்லையா, வயதானவர்கள் இல்ல ஹஸ்பண்ட் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு கூட கட்ட சொல்லலாம். அம்மா மாமியார் யார் இருந்தாலும் காப்பு கட்டிக்கோங்க. அப்படி யாருமே இல்லை அப்படிங்கிற பட்சத்துல நீங்களே கூட கட்டிக்கலாம், தவறு கிடையாது. என்னால காப்பெல்லாம் கட்டிட்டு விரதம் இருக்க முடியாது, வீட்டுல அந்த அளவுக்கு ஒத்துழைப்பு கிடையாது அப்படின்னு நினைக்கிறவங்க, நான் சொல்ற இந்த எளிமையான வழிமுறையை நீங்க பின்பற்றி அம்பாளுடைய பரிபூர்ண அருளை பெற்றுக்கோங்க. ரொம்ப எளிமையான முறையில இந்த 9 நாட்கள் ஆஷாட நவராத்திரி வழிபாடு செய்யலாம். அது எப்படி அப்படிங்கறத சொல்லிடுறேன். விரதம் அப்படின்னாலே அசைவத்தை தவிர்த்துடணும். எங்க வீட்லயும் எல்லாருமே அசைவம் சாப்பிடாம இருப்பாங்க அப்படின்னா ரொம்ப நல்லது. அப்படி இல்லைங்க, யாரும் ஒத்துழைக்க மாட்டாங்க அப்படிங்கிற பட்சத்துல நீங்க விரதம் இருக்க போறீங்களா, அப்போ நீங்க சுத்தமா அசைவத்தை விட்டுட்டு அந்த 9 நாட்கள் விரதம் இருந்து வழிபாடு செய்யுங்க. விரதம் அப்படின்னா சாப்பிடாம 9 நாட்களுமே சாப்பிடாம இருக்கணுமா அப்படின்னா அப்படிலாம் கிடையாதுங்க. இந்த ஒரு பொழுது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, ஒரு வேளை சாப்பாட்டை நம்ம விட்டுறணும். காலையில இருந்து ஆஃப்டர்நூன் ஒரு மணி வரைக்கும் நீங்க விரதம் இருந்தா அதுக்கப்புறமா நீங்க அடுத்த 2 வேளை உணவை எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா மதிய உணவு விட்டுட்டு நீங்க இரவு காலை இந்த மாதிரி எடுத்துக்கலாம். இல்லைங்க என்னால இந்த மாதிரிலாம் ஃபாஸ்டிங் இருக்க முடியாது, உடல்நிலை சரியில்லாம இருக்கும், மெடிசன்ஸ் எடுக்கிறோம் அப்படிங்கிற பட்சத்துல நீங்க 3 வேளையும் சாப்பிட்டுக்கலாம், மெடிசன்ஸ் போட்டுக்கலாம், எந்த தவறும் கிடையாது. அசைவத்தை தவிர்த்துட்டு சுத்தபத்தமா இருக்கணும். இதுதாங்க மெயினான ஒரு விஷயம். இந்த ஆஷாட நவராத்திரி தொடங்கின நாள்ல இருந்து நீங்க அந்த முடிகிற நாள் வரைக்கும் பிரம்ம முகூர்த்தத்துல பூஜை வழிபாடு செய்றீங்க அப்படின்னா ரொம்ப விசேஷம். அப்படி முடியல அப்படிங்கிற பட்சத்துல மாலை 6 மணிக்கு மேல நீங்க எந்த டைம்ல வேணா பூஜை வழிபாடு ஸ்டார்ட் பண்ணலாம். 8 மணிக்கு மேல கூட பூஜை வழிபாடு செய்யறது ரொம்ப சிறப்பு. ஏன்னா வாராகி அம்பாளுக்கு இரவு நேர வழிபாடு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம். அதனால காலையில பிரம்ம முகூர்த்தத்துல நல்ல இருட்டா இருக்கும் இல்லையா, அந்த சமயத்துல நீங்க பூஜை வழிபாடு செஞ்சுக்கலாம். அப்படி இல்லை முடியாது அப்படிங்கிற பட்சத்துல நீங்க நான் சொன்ன மாதிரி 8 மணிக்கு மேல கூட பூஜை வழிபாடு செய்யலாம். மொத்தத்துல நல்ல இருள் சூழ்ந்த அந்த சூழ்நிலையில தான் வாராகி அம்பாளுக்கு வழிபாடு செய்யணும். ஏன்னா அந்த இரவு நேரத்துல தான் வாராகி அம்பாள் நல்ல துடிப்போடு இருப்பா, இரவோட நாயகி அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த 9 நாட்களும் 9 விதமான அர்ச்சனைகள், பூக்கள் இருக்கும் இல்லையா, அதை வச்சு அர்ச்சனை செய்யுங்க. 9 விதமான அபிஷேகங்கள் செய்யுங்க. 9 விதமான நெய்வேத்தியங்கள் வைங்க. 9 விதமான அப்படின்னு சொல்றேன் இல்லையா, இது தினந்தோறும் 9 பொருட்களால செய்யணுமா அப்படின்னா இல்ல, ஒரு பொருட்கள் வச்சு டிஃப்ரெண்டா ஒரு நாளைக்கு ஒரு பொருட்கள் வச்சு நீங்க அர்ச்சனை அபிஷேகம் நெய்வேத்தியம் அப்படின்னு சொல்லி நீங்க மாத்தி செய்யுங்க. ஒரே மாதிரியான நெய்வேத்தியம் அர்ச்சனை அப்படிங்கிறது வேண்டாம். ஆஷாட நவராத்திரியோடைய அந்த கடைசி நாளில் 9 விதமான அர்ச்சனை 9 விதமான நெய்வேத்தியம் எல்லாம் பண்ண முடியும் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் தாராளமாக செய்யலாம். இல்லை ஒன்று செஞ்சால் கூட போதுமானது. வாராகி அம்பாளுடைய உருவச்சிலை வச்சுருக்கீங்க அப்படின்னா கம்பல்சரி இந்த 9 நாட்களும் ஏதாவது ஒரு பொருட்கொண்டு அபிஷேக வழிபாடு செய்யுங்க. அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். விக்கிரக வழிபாடு செய்யறது இல்லை, நாங்கள் திருவுருவ படம் மட்டும்தான் வச்சுருக்கோம் அப்படிங்கிற பட்சத்தில் தினந்தோறும் அம்பாளுக்கு ஏதாவது ஒரு நெய்வேத்தியம் வச்சு நல்ல அலங்காரம் பூக்களால் அலங்காரம் பண்ணி வழிபாடு செஞ்சுட்டு வாங்க. என்கிட்ட உருவச்சிலையும் இல்லை, உருவ படமும் இல்லை. இதுதான் நான் முதல் முறை ஸ்டார்ட் பண்ண போகிறேன். வராகி அம்பாளை இதுதான் நான் முதல் முறை வழிபாடு செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்கிறவங்க கூட மஞ்சள் இருக்கும் இல்லையா, இப்போ விநாயகர் எல்லாம் நம்ம தண்ணியில் மஞ்சள் கரைச்சி அதை நல்ல கெட்டியான பதத்துக்கு விநாயகர் பிடிச்சு வைப்போம் பாருங்க, அந்த மாதிரி வாராகி அம்பாளுடைய முகம் உங்களால் செய்ய முடியும் அப்படின்னா தாராளமாக மஞ்சளால் வாராகியோடைய முகம் அந்த முக ஷேப் வந்தால் போதும். ஸோ லைட்டாக அந்த ஷார்ப்பான அந்த நோஸ்
வர மாதிரி பண்ணிட்டு அதுக்கு நல்ல குங்குமம் இட்டுக்கோங்க. மனசுல இதுதான் வாராகி அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நினைச்சாலே போதும், அந்த இடத்துல அம்பாள் வந்து அமர்ந்துடுவா. நடு காட்டுல யாருமே இல்லாத ரொம்ப பயத்தோட நின்னுட்டு இருக்க நீங்க அந்த இடத்துல வாராகி அம்பாளை நினைச்சா கண்டிப்பா அந்த இடத்துல வாராகி அம்பாள் இருப்பா. அதனால உருவச்சிலை, உருவப்படம் இதெல்லாம் இருந்தாதான் வாராகி அம்பாளை வழிபாடு செய்யணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. மனதார அம்பாளை நினைச்சு நீங்க வழிபாடு ஸ்டார்ட் பண்ணலாம். அந்த மஞ்சள் பிடிச்சு வச்சு நல்லா அழகா வந்து பூக்களால அலங்காரம் பண்ணிட்டு நெய் தீபம், ஒரே ஒரு நெய் தீபம், அகல் விளக்கு இருந்தா கூட போதுமானது. அம்பாளுக்கு பிடித்தமான நெய்வேதியங்கள் பிரசாதமா என்னெல்லாம் வைக்கலாம் அப்படின்னா, மண்ணுக்கு இந்த பூமிக்கு கீழே விளையக்கூடிய கிழங்கு வகைகள் எல்லாமே அம்பாளுக்கு ரொம்ப ரொம்ப பிரியமான ஒன்று. கிழங்கு வகைகள் ரொம்ப பிடிக்கும். அதே சமயம் பூமிக்கு கீழே என்ன விளைஞ்சாலும் அது அம்பாளுக்கு ரொம்ப பிரியமான ஒன்றா தான் இருக்கும். வேர்க்கடலை, கரும்பு, சக்கரவள்ளி கிழங்கு இதெல்லாம் அம்பாளுக்கு ரொம்ப பிரியமான ஒரு பிரசாதங்கள். அதனால் இந்த 9 நாட்களில் இதெல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பானகம் ரெடி பண்ணி அந்த 9 நாட்களுமே பானகம் அப்படிங்கிறது அம்பாளுக்கு வச்சுடுவாங்க. இந்த மாதிரி எங்களுக்கு எதுவுமே செய்யக்கூடிய வசதி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் கூட நீங்கள் காலையில் எழுந்து பூஜை அறைக்கு போயிட்டு ஒரு விளக்கேற்றி வச்சு உங்கள் வீட்டில் பொட்டேட்டோ இருக்கும் இல்லையா, உருளைக்கிழங்கு, அது மட்டுமே ஃப்ரெஷ்ஷாக ஒரு ஒரு உருளைக்கிழங்கா ஒரு ஒரு நாளைக்கு வச்சு நீங்கள் வழிபாடு செய்யலாம். எந்த ஒரு தவறும் கிடையாது. ரொம்ப எளிமையான வழிபாடு. ரொம்ப எளிமையானவள் வாராகி தாய். அதனால் கிராண்டாக செஞ்சாதான் அந்த இடத்துல வாராகி அம்பாள் வருவா அப்படிங்கிறது அர்த்தம் கிடையாது. நீங்கள் எவ்வளவு எளிமையான வழிபாடு செஞ்சாலும் உங்களோட மனசில் எந்த ஒரு கெட்ட எண்ணங்களும் தீய குணங்கள் இல்லாத சமயத்தில் அந்த இடத்துல வாராகி தோன்றி உங்களோட வேண்டுதல் எல்லாத்தையுமே நிறைவேற்றி வைப்பா. இந்த 9 நாட்களுமே துதி, இந்த வாராகி மாலை, வாராகி அம்பாளுடைய காயத்ரி மந்திரம் அப்படின்னு சொல்லி நிறைய இருக்கு. இதெல்லாம் நீங்க போன்ல ப்ளே பண்ணிட்டு கூட நீங்க கண்டினியூவா பூஜை பண்ணிட்டு வரலாம். இப்போ முருகப்பெருமானை பொறுத்த வரைக்கும் ரொம்ப விசேஷமான ஒரு பதிகம், எல்லாருக்கும் ரொம்ப பரிச்சயமான ஒரு பதிகம் அப்படின்னா கந்த சஷ்டி கவசம். அதே மாதிரி தான் வாராகி அம்பாளுக்கு அப்படின்னு வாராகி மாலை அப்படிங்கிற ஒரு பதிகம் இருக்கு. உங்களால பாராயணம் பண்ண முடியல, அந்த பாராயணம் வந்து எங்களால சரியா படிக்க முடியல, அது வந்து கரெக்டான வரிகளோட எங்களால பாட முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமா டிவிலையோ இல்ல ஃபோன்லேயோ ப்ளே பண்ணிவிட்டு பூஜையை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க. இந்த 9 நாட்கள் ரொம்ப எளிமையான வழிபாடு செஞ்சு உங்களோட வேண்டுதல் என்னவோ அதை வாராகி தாய்கிட்ட சொல்லுங்கள். நிச்சயமாக அது நிறைவேறும். வாராகி அம்பாளை நோக்கி இந்த ஆஷாட நவராத்திரி 9 நாள் விரதம் இருக்க போகிற எல்லாருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள். எல்லாமே நல்லதாகவே நடக்கும். இறைவழி தேடி செல்லும் இறை பக்தர்கள் எல்லாருக்கும் இந்த பதிவு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு லைக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். மேபி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காம நம்ம சேனல் கவின் தனு விளாக்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விளாகோட பார்க்கலாம். பாய் ஃப்ரம் துளசி.